அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நம்முடைய இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் வந்து கொடுக்கப்பட்ட ஒரு அதிகபட்ச ஒரு உரிமை மற்றும் ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை ஆர்டிகல் 361 அப்படின்றது வந்து வரையறை செய்கிறது. அதாவது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜுடிஷியலோ இல்லை மற்ற எந்த ஒரு பாடியுமே வந்து அவர்களை வந்து ஒரு எந்த விதமான ஒரு ப்ரொசீடிங்ஸ் வந்து செய்ய முடியாது. அதாவது எப்படின்னா, ஒரு கேஸ் சம்மந்தப்பட்ட ஒரு குற்றவியல் சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகள் இது எதுவுமே அவர்களை செய்ய முடியாது அவர்களுடைய அந்த குறிப்பிட்ட அந்த பீரியடுக்குள் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. நோட்டீஸ் கொடுக்கலாம் அவர்களுக்கு, ஆனால் எந்த விதமான ஒரு இதையும் ஒரு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்றது ஒரு அதிகபட்ச ஒரு பவர் வந்து கொடுத்திருக்கிறார்கள். ஆளுநர் அவர்களுக்கும் ஜனாதிபதி அவர்களுக்கும் நம்முடைய குடியரசுத் தலைவர் அவர்களுக்கும் நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டம், நம்முடைய இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் அதுக்கு அந்த ஆர்டிகல் 361 அந்த ஒரு பாதுகாப்பு அம்சம் வந்து இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா இது வந்து இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு நம்முடைய மாகாணங்கள் அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்ட பிறகு 1950 சட்டம் இயற்றப்படுகிறது. நம்முடைய அம்பேத்கர் அவர்கள், சட்டமேதை அம்பேத்கர் அவர்கள் அந்த சட்டத்தினை இயற்றி வடிவத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். பொதுவாக வந்து நம்முடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் நம்முடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்றால், நம்முடைய மக்களால் இயற்றப்பட்ட நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது இங்கே மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்க இல்லையா, மக்கள் ஓட்டு போட்டு சட்டமன்றத்துக்கு உண்டான எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். அதே போன்று பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பக்கூடிய அந்த பார்லிமெண்ட்ரி எம்பியை தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த உறுப்பினர்கள் அனைவரும் வாக்களித்து தான் ஜனாதிபதிக்கான தேர்தலில் ஜனாதிபதி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அனைவரும் வாக்களித்து அதில் யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்குதோ, யார் வெற்றி